நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. முருகனே, என்ன இங்க நிக்கிற? வேலை பார்க்கல? அது ஒண்ணும் இல்லப்பா மணி. இன்னைக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதே ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமேனுதே வந்தேன். பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமாப்பா மணி. அந்த பையன் சுக்கி பொண்ணெல்லாம் லவ் பண்ணா. இது என்ன இப்படி சொல்றாங்க? என்னன்னு சொல்றீங்க? பொண்ணு என்னமோ நம்ம ஊர் தான். ஆனா இப்ப பக்கத்து ஊர்ல இருக்காங்க. அப்படியா? சரி சரி. என்ன மணி இம்புட்டு நேரம் ஆயிட்டு ஐயா ஒன்னும் காணலையே. செத்த பொறுங்கனே இப்ப வந்துருவாங்க. முருகனே ஐயா வந்துட்டாங்க. என்ன ரெண்டு பேரும் இங்க நின்று கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலையை பார்க்கல? அது இல்லைங்கய்யா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமேண்டே வந்தேன். அப்படியா? எந்த ஊர் பொண்ணு? நம்ம ஊர் தான்யா. இப்பதான் கொஞ்ச நாளா பக்கத்து ஊர்ல இருக்காங்க. அதான்யா உசிலமட்டிக்கிட்ட இருக்காங்க. சரி சரி. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க முருகன். சரிங்கய்யா. அப்ப நான் போயிட்டு வாரீங்கய்யா. செலவுக்கு பணம் எதுவும் வேணுமா? இல்லைங்கய்யா வேணாம், நான் பாத்துக்கிடுதேன். சரி சரி. என்னங்கய்யா ஆலயம் மாறிட்டீங்க போல. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் பாத்தியா எப்படி மாறிட்டேன்னு. ஆமா ஆமா, நான் போட்ட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா. ஆமாங்கய்யா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சிட்டேன். அது சின்னம்மாவும் நம்பிட்டாங்கல்ல. இதுதான் எனக்கு வேணும். அந்த சிவா பையன் கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிக்கணும். அதான் நானே பிளான் போட்டு உன்னை போய் அவனை பார்க்க சொன்னதே. எல்லாத்தையும் சொல்ல சொல்லி நான் தான் உன்னை அனுப்பி வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு எப்படியோ என் பொண்ணும் அந்த பயலும் பிரிஞ்சுட்டாங்களே, அதே போதும். ஆமாங்கய்யா. ஆனா ஒண்ணு மணி, என் காரணத்தை கொண்டு என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. சரிங்கய்யா, நான் பாத்துக்கிட்டேன். ஏட்டி சுக்கி சுக்கி, எங்க டீ இருக்க? என்ன டீ? என்ன டீ மேடம் இந்த பக்கம்? என்ன டீ ஆச்சு? ஏன் இப்படி பேசுத? இன்னைக்கு ராமுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கல்ல. அட்டி வாங்காம போகமாட்டா போல. அதுக்கு அதுக்கு என்ன டீ இப்ப? இல்ல டீ, நீ போகணும்னு சொன்னியே, நான் போல. யாட்டி வாங்கட்டி போயிட்டு வரலாம். ஏட்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவளே கோபத்துல இருக்கா. இந்த நேரம் வந்து எப்படி பேசுதியே? என்ன டீ சொல்லுத? ஏட்டி அந்த கருவாப்பையலுக்கு பொண்ணு பார்க்கறத நான் போய் நின்று பார்க்கணுமா? யாட்டி என்னை பாடா படுத்துத. போட்டி முத. சாரி டீ. ஆமா டீ, சிவாவை என்ன சொன்ன? அவனை பத்தி பேசாதீங்கடி. என்ன சொன்னேன்னு கேட்டேன். காலையில கடை பக்கம் போயிருந்தேன், அப்பதான் சொன்னான். ஓ சார் அப்படியே வந்து உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. வாய மூர்த்தி. அவன் தள்ளா இருந்தான், அதை பார்த்து நானே தான் கேட்டு தொலைஞ்சேன். அப்ப கூட சொல்ல மாட்டேன்ட்டானே, வற்புறுத்தி கேட்டதுனால சொன்னான். என்னட்டி சொன்ன? அடியே ஆவியா அப்பா மேல பழி போட்டு பேசுறாகடி. ஓ இல்லைனாலும் அந்த பண்ணையார அப்படி இல்லை, அப்படித்தானே டீ? ஏட்டி சுக்கி, நீயும் அப்படி பேசாத சொல்லிட்டேன். அவிய ரொம்ப நல்லவகடி. ஏன் இவ இப்படி பேசுறான்னு தெரியல. எனக்கு தெரியும் அவியலுக்கு என் அப்பாவை பிடிக்காதுதேன். அதுக்காக இப்படி இல்லாம பேசுவாங்க. அதாட்டி கோவம் வந்துட்டு. அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? அது 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 வந்து சுக்கி, அவனை என்னமோ பிடிக்கலன்னு சொன்னியாமே. அது வந்து சுக்கி. சரிங்க டி, இதை விட்டு தொலைங்க. ஒரே டென்ஷன் பத்திக்கிட்டு இருக்காளுங்க. சும்மா இருங்க டி கொஞ்ச நேரம். ஆமாட்டி, ராமுக்கு பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாங்களா? அவையா அப்பயே போயிட்டாவ. அதே நானும் உன்னை கூப்பிட வந்தேன், நீதான் வேணான்னு சொல்லிட்டியே. என்னால பார்க்க முடியாது டி. சரி விடு. அந்த பொண்ணுகிட்ட பிடிக்கலன்னு சொல்லிடுவானா தெரியல டி. எனக்கு பயமா இருக்குது டி. அதெல்லாம் சொல்லிடுவான். அதான் கூட உன் ஃப்ரெண்டு போறாங்களே, அப்புறம் என்ன? அடியை உன்னை எட்டி மிதிச்சிருவேன் பார்த்துக்கோ. ஓடிட்டு சொல்லிட்டேன். எங்களுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குது. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு பிடிக்கலையே. எனக்கு சுக்கி தான் பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் மாப்பிளைய பிடிச்சிருச்சு. எங்களுக்கு பொண்ணை போட்டாலே பிடிச்சிருச்சே. ஒரு நிமிஷம். அம்மாடி சீதா சீதா. அம்மா கூட்டியலா? அடி ஆத்தி, எம்புட்டு அழகு, எம்புட்டு கலரா இருக்கா என் மருமவ. டே ராம், பொண்ணை பார்த்துக்கூடா. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லப்பா, அது அது வந்து. ஐயோ இவனை பேச விடக்கூடாதே. டேய் என்னடா அவசரம் உனக்கு? அதெல்லாம் தனியா பேசக்கூடாது. ஏன்? அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, பேசிட்டு வரட்டுமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஐயோ சொல்லுறத புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அது அது வந்து சம்மந்தி. லட்சுமி விடு, பேசிட்டு வரட்டும். அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரெண்டு பேரும் ஒண்ணு போல சொல்லுதோங்க. ஆமா. நான் அழகா இருக்கானா? நீங்களும் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க. ஐயோ சொல்ல விட மாட்டேங்களே. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல. எனக்கு தெரியுங்க, என் அப்பா சொன்னாங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? உங்க அம்மாவே என் அப்பா கிட்ட சொன்னாங்க. அம்மா? இல்லங்க, அது வந்து. நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம்.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு. என்ன பண்ணுவியா? தள்ளி நில்லுங்க. ஏன் நான் கட்டிக்க போகிற ஒரு பக்கத்தில் தானே நிற்கேன். நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டு எப்படிங்க? என்ன எப்படி? இல்லை இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஆனால் உங்கள் ஊர்லேயே விவசாயம் பார்க்குறீங்களே, அதான் கேட்டேன். ஆமா, எனக்கு எங்க ஊரை விட்டு போக மனசு இல்ல. அதான் அப்படியே அங்கேயே இருந்துட்டேன். நானும் இன்ஜினியரிங் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சும்மா நான் இங்கே ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ஓ, ஐயோ இவன் ரொம்ப அழகாக இருக்கான், இவனை விடவே கூடாது. என்ன ஏதாவது சொன்னீங்களா? இல்லைங்க. ஐயோ, நம்ம பேச பேச விட மாட்டேங்காளே. இப்ப என்ன சொல்றது? சுக்கிய பத்தி எப்படி பேசுறது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னங்க அப்ப இருந்து அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆமாங்க, சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்வியா? எனக்கு என்ன அறிவு இல்லையா, அழகு இல்லையா? அப்ப ஏன் என்ன பிடிக்கல உங்களுக்கு? அது அது வந்து என் கூட படிச்ச பொண்ணு, பேரு சுக்கி. ஓ, லவ்வா? அந்த பொண்ணை நான் விரும்புறேன். எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. அவ கூட வாழணும்னு ஆசை. அப்படியா? என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. எப்படியாவது நீங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். சரி விடுங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய் நீ எனக்கு காண வேண்டாம். போய் அந்த பட்டி கட்டுக்கு நான் விட்டு கொடுத்துருவேனா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். சுக்கி அவளை என்ன பண்ணுதேன்னு பாரு. என்னங்க? அது ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ ஓப்பனாக பேசிட்டீங்களே, அதான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு பொண்ணு பார்க்க வர பொண்ணைய சரி ஓகேன்னு கல்யாணம் கட்டிக்குவாங்க. ஆனால் நீங்கள் பொண்ணு பார்க்க வந்த என்கிட்டயே நீங்கள் லவ் பண்ணுறத சொல்கிறீங்களே, ரொம்ப நல்லவையே தான். என்ன பண்ணுறது, நான் தான் மிஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைங்க சீதா, அது வந்து பரவாயில்ல இருக்கட்டும். இதை எப்படி நீங்க எடுத்துப்பியான்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க. போடா போ கருவா பயலே. உனக்கு என்ன பிடிக்கலையா? அவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். நீ எனக்கு மட்டும்தான், எனக்கானவன். யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட காதல் அன்பு எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற எவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். வரேன், நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன். அந்த பொண்ணு யாருதான்னு நானும் பார்க்கேன். உன் வாழ்க்கையிலேருந்து அவளை எப்படி துரத்து விடுதேன்னு மட்டும் பாரு. அப்புறம் என்ன, சீதான்னு என் பின்னாடி தான் வருவேன். அப்படி மட்டும் நான் வைக்கல, என் பேர் சீதாவே இல்லடா. பாவி பையன் எனக்கு சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏங்க என்னடி? இந்த பையபிள்ளைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க மாட்டான், பேசாம இரு. என்ன பேசிட்டீங்களா? பேசியாச்சுமா. நான் நினைச்சதை விட இவங்க ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்காங்க. என்னம்மா சொல்லுத? அது ஒன்றும் இல்லை ஆண்டி. சரிம்மா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? அது வந்து சீதா சொல்லிருங்க, பிடிக்கலன்னு சொல்லிருங்க. எனக்கு இவியலை சோழி முடிஞ்சிச்சு. எனக்கு இவியலை ரொம்ப பிடிச்சிட்டு. நான் ஒன்று சொன்னேன், இவ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். சீதா என்ன சொல்லுதீங்க? ஆமாம்மா, எனக்கு இவியலை ரொம்ப பிடிச்சிருக்கு. வேகமாக கல்யாணத்தை பேசி முடிச்சிடுங்க. ஐயோ, நம்பி வந்தேன், ஏமாந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணட்டும்? அப்புறம் என்ன சம்மந்தி, 2 பேருக்கும் பிடிச்சிட்டு வரச கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புதோம். ஏய் நில்லுடி. என்ன வேணும் இப்போ? நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆமாம், எனக்கு உங்களை பிடிச்சிட்டு. நீங்கள் எனக்கு மட்டும்தான். ஆனா என் மனசுல நீ இல்ல, அந்த சுக்கி தான் இருக்கா. அவ என்னோட பொண்டாட்டி. உங்கள் மனசில் இருக்க அவளை எப்படி தூக்கி எறிகிறீங்கன்னு மட்டும் பாருங்க. ஏய் உன்னா. அட சும்மா இருங்க, நான் தான் சொல்லுவேன்ல, எனக்கு நீங்கள் வேணும். யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் போய் அந்த பட்டி காட்டுக்கு. அதையும் பார்த்துடலாம். என் மனசுல அவளை தவிர யாருக்கும் இடம் இல்லை. அவதான் என் பொண்டாட்டி. போடா போ. எங்க பேர போற? அதையும் பார்த்துக்கிடலாம். நல்லா பாரு, அவதான் என் பொண்டாட்டி. என் உணர்வுகளும் கலங்குதடி, காணலாய் கிடந்தேன் நான் வரவாய் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சிலாகவே தவித்திடும் போது அருகாய் மனசாகிறேன். காலம் தோறும் நெஞ்சில் வாழும் உங்கள் மலரு, நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்னு உனக்கே தெரியும். ஆனா இப்படி பேசி என்னை கஷ்டப்படுத்திட்டியடி. ச்சே, நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. உன்னை பார்க்காம இருக்கவும் முடியல, உன்கிட்ட பேசாமையும் இருக்க முடியல. என்னை இப்படி பண்ணிட்டியடி.
என்னை நரக வேதனையில தள்ளிட்டியே. ஏன்டி இப்படி பேசின? நான் என்னடி பண்ணேன் உன்னை? இப்படி என்னை ஏமாத்திட்டியே. சிவா, நான் தெரியாம பேசிட்டேன். நீங்க அவைய மேல பழிய போட்டு பேசவும் தான் எனக்கு கோபம் வந்துட்டு. ஆனா இப்ப என்னால உங்ககிட்ட பேசாம இருந்துக்கிட முடியாது சிவா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி உங்களை திட்டிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க சிவா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க இல்லாம நான் வாழ்ந்துக்கிற மாட்டேன் சிவா. ஏன் இப்படி பேசுனீங்க? இதையே உங்களை மிரட்டினது தப்புதேன், அதுக்காக இப்படி இல்லாம பேசுறிய? டேய் சிவா, இன்னும் எம்பிட்டு நேரண்டா இப்படியே உட்காந்து கிடப்ப? கொஞ்சமாவது வந்து சாப்பிடேன். இல்லம்மா, எனக்கு பசி இல்லை. தம்பி, அப்படி சொல்லாதியப்பா. நாங்களும் தான் எதிர்பார்க்கல இந்த மலர் இப்படி இல்லாம பேசுவான்னு. அவ நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டாப்பா. நீங்க வந்து சொல்லவும் எனக்கு கொலையே நடுங்கிட்டு, நம்ம மலரா இப்படி பேசினான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. அவளுக்கு பாசம் கண்ணை மறைச்சிட்டு. அதே, வேற ஒன்றும் இல்லை. அது உண்மை இல்லை, நிழல் தானே தெரிஞ்சிச்சுன்னா அவளே மாறிடுவா. நிழல் எது நிஜம் எதுன்னு அவளுக்கு இப்போ ஒன்றும் தெரியல ஆண்டி. மலர் பேசினதை என்னாலே ஏத்துக்கிட முடியலடா சிவா. அவளா அப்படி பேசினான்னு இப்பவும் என்னால நம்ப முடியல. அவ என்ன வேணான்னு சொல்லிட்டாமா, அதான் என்னால தாங்கிக்கிட முடியல. டேய் சிவா, விடுப்பா. கண்டிப்பா ஒரு நாள் மலர் புரிஞ்சுக்கிடுவா. இல்லம்மா, அவ ரொம்ப மாறிட்டா. இனிமே நம்ம பக்கம் வருவானான்னு கூட தெரியல. ஏன் இவைய கிட்ட பேசுவாளான்னு கூட தெரியல. இவங்க தான் பொண்ணு பொண்ணுன்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நினைப்பு அவளுக்கு கொஞ்சம் கூட இல்ல. மலரு, சொல்லுங்கம்மா. என்னம்மா இம்புட்டு நேரம் ஆயிட்டு சோறு சாப்பிடாம உட்காந்துருக்கவ? உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிடுவேன். என்னடி, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆஸ்பத்திரி வரை போயிட்டு வந்துருவோமா? அதெல்லாம் இல்லைம்மா, நல்லாத்தான் இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும் டி. அந்த பயலை நினச்சி தானே உட்காந்துருக்க. எனக்கு எல்லாம் தெரியுமா. அன்னைக்கே அட்ரஸ் கேட்க வந்தேன்னு நீ சொன்னப்பயே எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். அம்மா, அது வந்து நான் தப்பு இல்லைம்மா. ஆனால் எங்ககிட்ட மறைச்ச பாரு, அதுவே தப்பு. இல்லைம்மா, அது வந்து இன்னைக்கு நீ அந்த தம்பியை பேசின விதமும் தப்புதேன். எனக்கு தெரியாம அந்த பையன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அம்மா, நீங்களா இப்படி பேசுறது? ஆமாம், நானே தான். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்லவியன் பாரு. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்கிறது கஷ்டமே. நாங்களே பார்த்தாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது டி. அம்மா சொல்கிறத கேளு டி. அந்த பையன் ரொம்ப நல்லவியன், அவ குடும்பமும் தான். உனக்கு பாதுகாப்பும் அங்கே தாண்டி கிடைக்கும். அதாண்டி மலர் அம்மா சொல்லுதேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுதிய? அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா அவைய அப்படி தாண்டி பேசுவாங்க. அவியலுக்கு என்ன தெரியும்? வயக்காடு வரப்பு அடிதடி சண்டை இது தாட்டி தெரியும். ஆனால் அந்த பையன் அப்பாவை பேசுனது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலடி. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கதே முக்கியம். இந்த மனுஷங்கிட்ட கடந்து நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என் பொண்ணாவது சந்தோஷமா இருக்கட்டும், அதான்ட்டு எனக்கும் வேணும். அம்மா, இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பியன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுதியே. என் அம்மானா அம்மா தான். அது மாதிரி கமலாவும் உன் அம்மா தான் டி. இத்தனை வருஷம் உன்னை பாதுகாப்போட வளர்த்துருக்காங்கல்ல. ஆமாம்மா. நம்ம பேசிக்கிட்டது எதுவும் உங்கள் அப்பனுக்கு தெரிய வேணாம், சரியா? கோவத்தில் அந்த மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவார் டி. சரிம்மா.